எண்ணெயில் பொரிக்காமல் 10 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா 2 முறை அலசி தண்ணியை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அவல் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். ஊற வச்சு அவலை தண்ணியோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா திக்காக கலந்து எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூடவே நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் எள்ளும் சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு இதில் 1 சிட்டிகை அளவு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. நல்லா ப்ளஃபியாக பஞ்சு மாதிரி கிடைக்கும். இப்போ கலந்து எடுத்த மாவை இது மாதிரி பணியாரக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டு ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மொறுன்னு கிறிஸ்பியான பஞ்சு மாதிரி சாஃப்டான நெய்யப்பம் ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள்.